வணக்கம் அகத்தியர் பக்தர்களே. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஆதிவராகநல்லூர் ஸ்ரீ லோபமுத்ரா சமேத அகத்தியர் ஆலயத்தை அமைத்து அருட்பணி ஆற்றி வரும் திரு அகத்தியர் குமரன் ஐயா அவர்களுக்கு குருநாதர் அகத்திய பெருமான் ஜீவநாடி வாயிலாக ஒரு நல்வாக்கினை தந்தார். வாக்கு தந்த நாள் 27/10/2023. அதன் ஒளிவடிவத்தில் பொருள் விளக்கம். ஆதி பகவானின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். ஆதி பகவானை வணங்கிவிட்டு அகத்தியர் திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு வாக்குகள் உபதேசம் செய்கின்றார். அப்பனே, நல்முறைகளாகவே மாற்றங்கள் உண்டு. என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு மாற்றங்கள் உண்டு. உன்னுடைய முற்பிறவியை பற்றி கூறுகின்றேன் அப்பனே. அப்பனே, ஒரு பிறவியில் என்னிடத்தில் வந்து வந்து எதை என்று அறிய அறிய, எவை என்று புரிய புரிய, தந்தையே தாயே அனைத்தும் நீ என்று. அதாவது அகத்தியர் குமரன் இவர்களுடைய ஒரு ஜென்மத்தில் தாய் தந்தை யாரும் இல்லை, இவருக்கு ஆதரவு இல்லை. தாய் தந்தையர் இறந்து விட்டார்கள். இது எங்கே நடக்குதுன்னா ஆதிவராகநல்லூரில் தான் இவருடைய முற்பிறவி இருந்திருக்கு. அங்கு பிறந்து தாய் தந்தையர் யாரும் இல்லை. அப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது அகத்திய பெருமான் ஒரு முதியவர் வேடத்தில் சென்று, குழந்தாய் இங்கே வா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அகத்தியர் குமரன் குழந்தை முன் ஜென்மத்தில் அழும்பொழுது, கவலைப்படாதப்பா, யான் இருக்கின்றேன் என்று அகத்தியர் கூறுகின்றார். அப்பொழுது இவர், நீயோ முதியவன், வயசானவர், நீங்கள் எப்படி என்னை காப்பாற்றுவீங்க? அது மட்டும் இல்லை, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை. உங்களுக்கும் இப்போ இவ்வளோ வயசாயிடுச்சு, நீங்களும் பெரியவர், நீங்கள் எப்படி என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டாய் அப்பா. அதற்கு நான் சிரித்தேன். கவலைப்படாதப்பா, பார் உன்னை நான் எப்படி வளர்த்துறேன் என்று. அதே போல் சிறிது சிறிதாக உன்னை நான் வளர்த்து விட்டேன், உனக்கு அனைத்தையும் செய்து கொடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு என்னை பற்றி நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாய். அதன் பிறகு நீ என்கிட்ட சொன்ன, அன்பும் பாசமும் கருணையும் கலந்தவனே, நீங்கள் என்னை விட்டு எங்கும் செல்லக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் என்று. அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ ஒரு ஆசிரமம் அமைத்து பல வழியிலையும் சேவைகள் நன்மைகள் செய்ய வேண்டும்னு நான் உபதேசம் பண்ணி இருந்தேன் அகத்தியன் நான். அப்பொழுது நீ என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, என் பேச்சை மீறினதே கிடையாது, மீறாத அளவிற்கு அனைத்தும் செய்து கொண்டிருந்தாய். இதனால் நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வர பிறகு ஆசிரமம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்க. சரி, உன்னை நான் வளர்த்து விட்டுட்டேன்ப்பா, என்னுடைய கடமை முடிஞ்சது, நான் போகிறேன் அப்படின்னு. அதற்கு நீ அழுதாய், புலம்பினாய். தாயே தந்தையே, என்னை அம்மா அப்பா என இரண்டும் கலந்து என்னை அழைத்தாய் அப்பா. நீதான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னை பாதியில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, ஏன் இப்படி போகிறேன்னு சொல்கிறீங்க? அப்போ அகத்தியன் நான் சொன்னேன், இல்லையப்பா, எந்தனுக்கும் பல வேலைகள் இருக்கின்றது, அதனால் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு. இல்லை இல்லை, நீ இங்கே தான் இருக்கணும். நான் அதற்கு இல்லைப்பா, நீ இங்கே இரு, பல வழியிலையும் பல சேவைகள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல, நீ அப்போது உன்னை நான் எங்கே தான் பார்ப்பேன் அப்படின்னு கேட்ட பொழுது, நீ எப்பொழுது என் பெயரை சொல்லி அழைக்கின்றாயோ அப்பொழுது நான் வருவேன் அப்படின்னு நான் உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன். இல்லை இல்லை, நீ இங்கேயே தான் இருக்கணும், எப்படியாவது நீ இங்கேயே இரு என்று நீ சொல்ல, நான் சொல்லியிருந்தேன், அப்பனே என்னுடைய ஒரு சிலையை வெயி, ஒரு சிலையை வச்சு வழிபட்டுக்கிட்டு வா, அதில் அந்த சிலையின் மூலமாக நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் உனக்கு சொல்லியிருந்தேன். அதன்படியே நீ எனக்கு ஒரு சிலையை அமைத்து அங்கே வச்சு வணங்கிக்கிட்டு இருந்த.
பல பாடல்களை அந்த ஜென்மத்தில் இருந்தே பல பாடல்களை என்னை குறித்து பாடி இருக்கின்றாய் அப்பனே. இதனால் நான் சந்தோஷமாகி நான் அங்கேயே தங்கிட்டேன், உன்னுடைய ஆசிரமத்திலேயே. உனக்கு ரொம்ப மனம் சந்தோஷம் அடைந்து விட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆசிரமம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சு. இருந்தாலும் நான் கடைசியில் வந்தேன்ப்பா உன்னிடத்திற்கு. கடை பிறப்பாக இருந்தது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன். வயசாகிடுச்சு, உனக்கும் வயசாகிடுச்சு. அந்த டைமில் வந்த உடனே போதும்ப்பா எனக்கு கடைப்பிறப்பு, இதுவே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும் அப்படின்னு நீ வேண்டிய பொழுது, இல்லையப்பா இன்னொரு பிறப்பும் இருக்குது, அந்த பிறப்பில் நீ பிறக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயையோ மீண்டும் இன்னொரு பிறவியா, எனக்கு பிறவியே வேண்டாம் போதும் அப்படின்னு நீ அழுது புலம்ப, ஏப்பா அலறன்னு கேட்கும் பொழுது, இல்லை இந்த பிறவிலே எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அடுத்த பிறவியில் நான் எப்படி நான் பிழைக்க போகிறேன், இந்த பிறவியில் நீயா வந்து என்னை எப்படியாவது கரை சேர்த்து விட்டுட்ட, அடுத்த பிறவியில் எப்படி நான் வாழ்வேங்கிற பொழுது, கவலைப்படாதப்பா, அடுத்த பிறவி எடுத்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன், நீ என்னை அமை, அடுத்த பிறவிலே என்ன நீ அமைப்பை அப்படின்னு சொல்லி இந்த ஜென்மத்தில் இப்போ ஆதிவரகநல்லூரில் கோயில் அமைஞ்சிருக்கு. அதை வந்து முன்ஜென்மத்திலே குருநாதர் கொடுத்த சத்தியம். இப்போ உன்னுடைய பரிசுத்தமான இடத்துல நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு அகத்தியன் நான் சொல்ல, நீ என்னென்ன கேட்குறையோ அதெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். எதன் மூலம் பாவம் சேரும், எதன் மூலம் பாவம் சேராது அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதனால் எந்த வழியில் உனக்கு பாவம் சேருதோ அதையெல்லாம் நான் ஒதுக்கி வைத்து விட்டு உனக்கு பாவம் சேராமல் உன்னை காத்து உனக்கு ஆசீர்வாதம் தந்து, நீ என்னை தேடி வரலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை தேடி வந்து உன்னை ஆட்கொண்டு அனைத்தும் செய்வேன் அப்படின்னு நான் ஒரு உத்தரவு தந்தேன். நீ மீண்டும் இல்லை எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க தாயே தந்தை என்று கேட்க, நானும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது நான் அங்கே தான் இருக்கேன்ப்பா, உன் இடத்துல தான்ப்பா இருக்கேன். அதனால் உன் மனதிற்கு என்ன தோன்றுதோ உன் இஷ்டப்படியே செய், உன் மனதிற்கு உன் மனம் விரும்புமாறு செய், அனைத்திற்கும்